இன்னைக்கு நம்ம ஒரு ரீசார்ஜபிள் லைட்டர் வாங்கியிருக்கோம். அது நமக்கு அமேசான்லேருந்து வந்திருக்கு. அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். நம்ம அன்பாக்சிங் மாஸ்டர் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறாரு. ஒட்டி தான் வச்சிருக்கு, இருந்தாலும் அவர் கிழித்து தான் எடுப்பார். இதான் நம்ம ரீசார்ஜபிள் லைட்டர். இதுக்குள்ளாடி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாரு. வாங்கின பில்லு, அப்புறமா எதுக்குன்னு இது இருக்குதுன்னு தெரியல, ஏதோ ஒரு சாதனம். ஓகே, இதுக்குள்ளதான் நம்ம லைட்டர் இருக்குது. ஏற்கனவே நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம், அதனால அவருக்கு அன்பாக்ஸ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். இதான் நம்ம லைட்டர். அது கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள். ஓகே, அதாங்க இருக்கட்டும். இந்த லைட்டரை கரெக்டாக காட்டு. இதுதான் அந்த லைட்டர். அதோட ஹெட்டை நம்ம வளைக்கலாம். இப்படி வளைத்து கொண்டு வரலாம். ஆன் பண்ணுப்பா. ஒரு ஸ்பார்க் வருது லைட்டரில். இந்த லைட்டரை பயன்படுத்தி நம்ம கேஸ் ஸ்டவை பற்ற வைக்கலாம், பேப்பரை எரிக்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்க போகிறோம் லைட்டரை பயன்படுத்தி, அதாவது ரீசார்ஜபிள் லைட்டரை பயன்படுத்தி. எரியுது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் நாம் ஒரு பேப்பரை எரிச்சு காட்ட போகிறோம் ரீசார்ஜபிள் லைட்டரை பயன்படுத்தி. எரியுது. காற்று இருக்கு, அதனால கொஞ்சம் எரிகிறது, அணைகிறது. திரும்ப ஒரு நம்ம மாஸ்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, எரிய தொடங்கி விட்டது. இனி ஒரு மெழுகு திரியை எரித்து காட்டுவார். மெழுகு திரி எரியுதான காற்றுல அணைந்து விடுகிறது. லைட்டர் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 260 ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டினரி லைட்டர் ஒரு 50-60 ரூபாய்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கடைகளில். இது ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாலும் சார்ஜ் ரொம்ப நேரம்லாம் நிற்கலை. இது ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஆனால் 250 அப்படிங்கிறது இதுக்கு கொஞ்சம் அதிகம். தேவைப்படுறவங்க வாங்கிடுங்க. ஓகே, நன்றி.